அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ ஸ்ரீ பரமஹன்ச யோகானந்தர் எழுதின பகவத்கீதையோட மொழியாக்கம் மற்றும் விளக்குவுரை காட் டாக்ஸ் வித் அர்ஜுனா என்ற புத்தகத்துல இருந்து நம்ம தொடர்ந்து கீதா உபதேசத்தை பார்த்துட்டு வரோம். இதுல இது பாகம் 2. இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா, வியாச ரிஷிகள், அர்ஜுனர் மற்றும் பரமஹன்ச யோகானந்தரோட குரு பரம்பரையான மகாவதார் பாபாஜி, லாஹரி மகாசாயா, சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வர்ஜி மற்றும் பரமஹன்ச யோகானந்தரோட அருளோடும் ஆசைகளோடும் இந்த புத்தகத்துல யோகானந்தர் எழுதின கருத்துக்கள் முழுமையாக, உண்மையாக, நேரடியாக இதை கேட்பவர் ஒவ்வொருத்தரோட உணர்வு நிலையிலையும் டைரக்டா பதியணும் அப்படின்னு எல்லாரும் எல்லாருக்காகவும் ஒரு நிமிஷம் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு தொடங்கலாம். போன பதிவு பாகம் 1ல இறைவனான அந்த பரபிரம்மம் தொடக்கம் இல்லாத, முடிவில்லாத, எல்லை இல்லாத, குணம் இல்லாத, இயக்கம் இல்லாத நிலையிலிருந்து ஆரம்பிச்சு தன்னோட வெளிப்பாட்டை சக்தியாகவும் பொருளாகவும் கான்சியஸ்னஸ் அண்ட் மேட்டர் உருவாக்கி இதிலிருந்து வந்த வெளிப்பாடுகள் படிப்படியா உணர்வு நிலையில கீழே இறங்கி அகங்காரம் டிவைன் ஈகோவாக முதல் முறையா கடவுள் தன்மையிலிருந்து பிரிந்த ஒரு தன்மையா வெளிப்படுது. இந்த ஒவ்வொரு படிநிலையும் மகாபாரத்ல ஒவ்வொரு கதாபாத்திரங்களாக சித்தரிக்கப்பட்டிருக்கு. இப்படியே திருதராஷ்டிரரான புற வாழ்க்கை இன்பங்களாக பார்வை மறுக்கப்பட்ட மனசாகவும், அதிலிருந்து தோன்றிய கௌரவர்கள் மற்றும் அவங்களோட குணங்கள், அதே மாதிரி நல்லது எது தீமை எது அப்படின்னு பகுத்தறிஞ்சு பார்க்கக்கூடிய பாண்டுவான புத்தியிலிருந்து வந்தவங்க பஞ்ச பாண்டவர்களான மூல தத்துவங்கள் மற்றும் நம்ம உடல்ல குறிக்கக்கூடிய முதல் 5 சக்கரங்கள். இந்த பௌதிக வாழ்க்கையில மூழ்கி ஆன்மாவோட தூய்மையான ஆற்றலும் வெளிப்பாடும் மறைக்கப்பட்டதுனால பாண்டவர்கள் சூதாட்டத்துல அவங்களோட ராஜ்யத்தை கௌரவர்களுக்கு இழக்கிறாங்க. மாயையினால இழுக்கப்பட்டு வனவாசம் அனுப்பப்பட்டு மீண்டும் ஆன்மாவோட ராஜ்யத்தை நிலைநாட்டுறதுக்காக யோகத்தினாலும் தியானம் மூலமாகவும் கௌரவர்களான இந்த புற வாழ்க்கையோட போராடும் பாண்டவர்கள் யுத்த காலத்துல ஒரு பக்கமாகவும், கௌரவர்கள் மற்றும் பாண்டவர்களுக்கு வேண்டப்பட்ட பல கதாபாத்திரங்கள் குணங்கள் மறுபக்கமும் இப்ப நேருக்கு நேர் மோத தயார் செய்து கொண்டிருக்க அந்த நிலையில பகவத்கீதையோட முதல் அத்தியாயமான அர்ஜுனரின் விரக்தி இல்லைன்னா சோர்வு, தி டெஸ்பாண்டன்சி ஆஃப் அர்ஜுனா ஆரம்பிக்குது. முதல் அத்தியாயத்துல மொத்தமா 47 ஸ்லோகங்கள். முதல் அத்தியாயத்துல இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்த கதாபாத்திரங்கள் கூட இன்னும் பல கதாபாத்திரங்கள், அவங்களோட நிஜ வாழ்க்கை உவமைகள் இதெல்லாம் விரிவா பார்க்கலாம். மேலும் தனக்கு வேண்டப்பட்ட இத்தனை பேரை எதிர்த்து போராடணும் அப்படின்ற எண்ணத்துல விரக்தியும் மன சோர்வும் உண்டான அர்ஜுனர் அவரோட சாரதியான கிருஷ்ணர் கிட்ட தன்னால இந்த போரை எப்படி செய்ய முடியும் அப்படின்ட்டு கேட்டு முறையிடுறாரு. நல்லது எது தீமை எது அப்படின்னு புரிஞ்சுக்கக்கூடிய புத்தி இத்தனை தீய குணங்கள் ஆழமா வேரூன்றிடுச்சே, இதை எப்படி வேரோட கிள்ளி எடுக்க முடியும்? அந்த நினைப்பிலே விரக்தி அடைஞ்சி சோர்விட்டு நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளோட ஆன்மீக பாதையில நம்மளோட குரு கிட்ட போயிட்டு நம்மளோட பலவீனத்தை தெரிவிச்சு முறையிடுறதுக்கு உவமையா இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. ஸ்லோகம் 1. உளவியல் மற்றும் ஆன்மீக யுத்த களத்துல நற்குணங்களுக்கும் தீய குணங்களுக்கும் இடையே என்ன நிகழ்ந்தது? ஸ்லோகம் 1ல திருதராஷ்டிரர் சஞ்சயா கிட்ட கேக்குறாரு, என்னோட சந்ததியர்களான கௌரவர்களும் பாண்டுவோட சந்ததியர்களான பாண்டவர்களும் குருக்ஷேத்திர போர்க்களத்துல ஒன்று சேர்ந்தப்போ, ராஜ்யம் தனக்கு வேணும் அப்படிங்கறதுக்காக போர் யுத்த களத்துல ஒன்று சேர்ந்தப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு கேக்குறாரு. இந்த முதல் ஸ்லோகத்தை நம்ம மேலோட்டமா பார்த்தோம் அப்படின்னா இது ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி. போர்க்களத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு கேக்குறாரு. பொதுவா இதுக்கு விளக்கம் ஒரு பேராகிராஃப்ல தான் இருக்கும். ஆனா காட் டாக்ஸ் வித் அர்ஜுனால பரமஹன்சர் யோகானந்தர் இந்த முதல் ஸ்லோகத்துக்கு 45 பக்கங்களை விளக்கம் கொடுக்கறாரு. ஏன்னா இந்த எளிமையான ஒரு வரிக்குள்ள மனிதர்கள் அவங்களோட அன்றாட வாழ்க்கையில பண்ண வேண்டியது இந்த சூக்ஷ்மம் மறைப்பொருளாக மறைக்கப்பட்டிருக்கு. அது என்னன்னு விரிவா பார்க்கலாம். முதல்ல திருதராஷ்டிரர் யாரை குறிக்குது அப்படின்னு நம்ம நினைவுக்கு கொண்டு வரணும். பார்வையற்ற நம்மளோட மனசை குறிக்குது. ஏன் நம்ம மனசுக்கு பார்வை இல்லை அப்படின்னு சொல்றோம்னா, மனசுக்குன்னு சுயமா ஒரு அறிவு கிடையாது. நம்ம ஐம்புலன்கள்ல இருந்து வரக்கூடிய செய்திகளை உள்வாங்கிட்டு அதன் வழியா கிடைக்கிற ஒரு யூகத்தை தான் உண்மை அப்படின்னு இந்த மனசை நம்பும். உதாரணத்துக்கு தூரத்துல இருக்க ஒரு விலங்க நம்ம கண்ணு பாக்குது. நம்ம கண்ணுக்கு அது ஒரு வெள்ளை குதிரை மாதிரி தெரியுது. அப்ப அந்த இன்புட் நம்ம கண்ணு வழியா நம்ம மூளைக்கு அனுப்பப்படுது.
மூளையில பான்ஸ் வெரோலை அப்படிங்கிற இடத்துல தான் மனசோட இயக்கம் நடக்குது. ஸோ கண்ணு சொன்ன தகவலை வச்சு அது வெள்ளை குதிரை அப்படின்னு மனசு நினைச்சுக்குது. ஆனா நம்ம ஒண்ணு கொஞ்சம் கிட்டக்கு போய் பார்த்தோம்னா அது ஒரு வெள்ளை மாடாக இருக்குது. ஸோ மனசுக்கா அந்த குதிரைக்கும் அந்த பசுவுக்கும் வித்தியாசம் தெரியாது. அதுக்கு அந்த பார்வை இல்லை. ஐம்புலன்களையும் புத்தியையும் சார்ந்து தான் இருக்கு மனசு அப்படிங்கிறது. தனக்குன்னு சொந்த பார்வை இல்லாத மனசு தான் பிறவியிலே பார்வை இல்லாதவராக திருதராஷ்டிரர் அப்படிங்கிற கதாபாத்திரம் உவமையாக கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது சஞ்சயா அப்படிங்கிற கதாபாத்திரம். திருதராஷ்டிரோட தேர் ஓட்டி தான் சஞ்சயா. இப்போதும் அவர் கூடயே அவருக்கு அசிஸ்டண்டா இருக்கிறவர் மாதிரி. யுத்த காலத்துல என்ன நடக்குது அப்படின்னு திருதராஷ்டிரருக்கு தெரிஞ்சுக்கணும். ஆனா அவருக்கு பார்வை இல்ல. வியாசர் திருதராஷ்டிரருக்கு திவ்ய திருஷ்டி கொடுக்கறேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது புலன்களில் ஒன்றான கண் இல்லைன்னா கூட அகப்பார்வை மூலமா யுத்த காலத்துல என்ன நடக்குது அப்படிங்கிற சக்தியை உனக்கு கொடுக்கறேன் அப்படின்னு வியாசர் சொல்றப்ப திருதராஷ்டிரர் அதை ஏத்துக்கல. திருதராஷ்டிரர் சொல்வாரு, எனக்கு பிறவியில இருந்தே பார்வை இல்லாததுனால திவ்ய திருஷ்டி கொடுத்தாலும் போர்க்களத்துல யாரு அப்படின்னு என்னால கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்றதுனால வியாசர் அந்த திவ்ய திருஷ்டிய திருதராஷ்டிரோட தேரோட்டியான சஞ்சயருக்கு கொடுத்துறாங்க. திருதராஷ்டிரரும் சஞ்சயரும் அரண்மனையில உட்கார்ந்தபடியே சஞ்சயருக்கு வழங்கப்பட்டிருக்கும் திவ்ய திருஷ்டி அப்படின்ற பார்வை மூலமாக யுத்த காலத்துல என்ன நடக்குது அப்படிங்கறத அகப்பார்வையால பார்த்து சஞ்சயர் திருதராஷ்டிரருக்கு சொல்வாரு. நமக்குள்ள சஞ்சயர் குறிக்கும் கதாபாத்திரம் எது அப்படின்னா இன்ட்ரோஸ்பெக்ஷன், அகத்தாய்வு. நமக்குள்ளேயே நம்மளோட சிந்தனைகள் எப்படி இருக்கு, நம்ம எந்த மாதிரியான செயல்களை செய்யறோம், என்ன வார்த்தைகளை பேசுறோம், எதுக்காக இதெல்லாம் பண்றோம், அதுக்கு பின்னாடி உள்நோக்கம் என்ன, இந்த மாதிரி அகத்தாய்வு செய்யக்கூடிய அந்த திறன் தான் நமக்குள்ள சஞ்சயா அப்படிங்கிற கதாபாத்திரம் குறிக்கிறது. மறைமுகமா இந்த முதல் ஸ்லோகம் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாளோட இறுதியில இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நமக்குள்ள இந்த அகத்தாய்வை நம்ம பண்ணணும். இந்த நாள் முழுவதிலும் நம்ம என்ன செஞ்சோம், எந்த மாதிரியான வார்த்தைகளை பேசணும், அதுக்கெல்லாம் பின்னாடி நம்மளோட எண்ணம், நம்மளோட நோக்கம் என்னவா இருந்துச்சு. ஏன்னா வெளியில நம்ம பண்ணக்கூடிய அந்த செயல் ஒரு புனிதமான நோக்கத்தை பொருந்தியதாக தோன்றினாலும் மறைமுகமாக அதுக்கு பின்னாடி சுயநலம் நோக்கம் கூட சில செயல்களுக்கு பொருந்தி இருக்கலாம். அது நமக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம அதை பத்தி யோசிச்சு பார்த்தாதான் நமக்கு அது புரியும். பொதுவா நம்ம பண்ற செயல்கள் எல்லாமே உத்தமம் அப்படின்ட்டு நம்மளோட மனசு, அகங்காரம் ஒரு கதையை உருவாக்கி நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனா சஞ்சயா அப்படிங்கிற அகத்தாய்வு பண்ணக்கூடிய திறனை நம்ம பயன்படுத்தி உண்மையிலேயே அந்த செயலுக்கு பின்னாடி நம்மளோட நோக்கம் என்னவா இருந்துச்சு அப்படின்னு நமக்குள்ளேயே நம்ம தீர விசாரிக்கும் போதுதான் மெய், உண்மை வெளிப்படும். உதாரணத்துக்கு நம்ம இன்னைக்கு யாருக்காவது ஒரு 10,000 ரூபாய் தானம் பண்ணிருக்கோம். இந்த செயல நம்மளோட மனசு எப்படி எடுத்துக்கும் அப்படின்னா, பிறர் நலம் கருதி ஒரு புனிதமான வேலையை நம்ம செஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைச்சுக்கோம். நம்ம தானம் செஞ்சதுனால அந்த தானம் பெற்றவருக்கு உண்மையிலேயே அந்த பயன் போய் சேர்ந்திருக்கும். அது ஒரு நல்ல விஷயம். இருந்தாலும் இந்த நாளோட இறுதியில தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம அகத்தாய்வு செய்யும் போது இந்த தானத்துக்கு பின்னாடி நம்மளோட நோக்கம் என்னவா இருந்துச்சு, அந்த பணம் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு உண்மையாலே, அது இல்லாம அவங்க கஷ்டத்துல வாடுறாங்க, அதனால என்கிட்ட இருந்ததை அவங்களுக்கு கொடுத்தேன் அப்படிங்கறது உண்மையா, இல்லைன்னா தானம் பண்றதுனால எனக்கு புண்ணியம் வந்து சேரும் அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க அதனால நான் தானம் பண்ணேன், ஏன்னா தானம் பண்ண போட்டோ எல்லாம் எடுத்து Facebook, வாட்ஸ்அப்ல போட்டா இந்த உலகம் என்னை பார்த்து பெருமைப்படும், அந்த பேர், பெருமை, புகழ்ச்சி எனக்கு வேணும் அப்படிங்கறதுக்காக பண்ணேனா, இல்லனா எனக்கு டாக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கும், நான் வரி கட்ட வேண்டிய பணம் குறையும். இதெல்லாம் சில சுயநலம் சார்ந்த காரணங்கள். நம்மளோட மனசு நம்மளை பத்தி உயர்வா நினைச்சுட்டு இருக்கிறதுக்கும் நம்ம அகத்தாய்வு செய்யும் போது நமக்குள்ள இருந்து வெளிப்படும் அந்த உண்மையான உள்நோக்கமும் வெவ்வேறாக இருக்கலாம். தினைக்கும் காலத்தின் ஓட்டத்துல நம்ம ஓடிக்கிட்டே இருக்கும் போது இந்த மாதிரி நமக்குள்ள நடக்கிற முக்கியமான உள்நோக்கங்கள் நமக்கே தெரியறது இல்ல. அதனாலதான் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சோம், முக்கியமா எதுக்காக ஒரு விஷயத்த செஞ்சோம் அப்படிங்கறத அகத்தாய்வு செய்து பார்வை இல்லாத அந்த மனசுக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்றதுதான் இந்த முதல் ஸ்லோகம். அகத்தாய்வு செய்யும் போதுதான் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே என்ன நிகழ்ந்தது, நம்மளோட நற்குணங்களுக்கும் தீய குணங்களுக்கும் இடையே என்ன நடந்தது அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும். ஒவ்வொரு இரவும் நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி அகத்தாய்வு செய்யும் போது நமக்குள்ளே நம்ம சில கேள்விகளை கேட்டுக்கணும். இன்னைக்கு எந்த படை வென்றது அப்படின்ட்டு. விச் சைட் won today? சரணங்களா இல்லனா சுய ஒழுக்கமா? இந்த முதல் ஸ்லோகத்தோட விளக்கத்தை தொடர்ந்து அடுத்த பாகத்திலையும் பார்க்கலாம். இந்த முதல் ஸ்லோகத்துல இருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க. விரைவில் சந்திக்கலாம். இயற்கையை தேடி நம் பயணங்கள் அனைத்தும் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.